ஹலோ ஹாப்பி சோல்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கருப்பு உளுந்து வச்சு களி தான் செய்ய போகிறேன். பசங்க வந்து நேற்று கேட்டிருந்தாங்க இதை செஞ்சு கொடுங்கம்மா காலையில் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. ஸோ பசங்க கேட்டு செய்யாமல் எப்படின்னு காலையிலேயே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு, ஒரு பவுல் அளவுக்கு வந்து நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த பவுல்லையோ டம்ளர்லையோ எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவில் ஒரு பவுல் வந்து கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா 1/4 பவுல் அளவுக்கு பச்சரிசியை ஆட் பண்ணி ஒரு 4 ஏலக்காவையும் அதையும் வந்து அரிசியோடு சேர்த்து வறுத்து இந்த அளவுக்கு பாருங்கள், எல்லாமே ஒரே இதில் வந்து வறுத்துருக்கணும். தீஞ்சு போகாமல் சிம்மில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளுங்க. இதை வறுத்து எடுத்துகிட்டு இதை ஆறினோடனே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சலிச்சு ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து களி கிண்டும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இந்த பவுட்ரு மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது வறுத்து இடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து டப்புன்னு கிண்டி எடுத்துடலாம். ஸோ இந்த ரெசிபி பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து 1 பவுல் அளவுக்கு அந்த பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன்னா 2 பவுல் அளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஈஸியாக சமைக்கணும், காலைல டயத்தில் பசங்களுக்கு லஞ்சு செய்யணும், இந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறீங்கன்னா கெட்டிலில் வந்து வெந்நீர் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கடகடன் ரெசிபி செஞ்சிடலாம். தண்ணி சூடாக தான் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து கருப்பட்டி போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து காலையிலேயே கருப்பட்டி வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை வீட்டில் இருந்ததுன்னா அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு பவுல் வந்து கருப்பு அந்த உளுந்தியும் அரிசியும் பொடிச்ச பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து கிளறி கொடுத்துட்டே இருந்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஸோ இது ஃபுல்லாகவே சிம்மில் தான் செய்யணும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு வரும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம கருப்புளுந்தில் உள்ள கால்சியம், அயனு, இதில் வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கெலாம் கொடுத்து பழகுங்க. நான்லாம் ஏஜ் அட்டன் பண்ணும்போது சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை. பசங்க கேட்டாங்கன்ட்டு இதை ட்ரை பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கருப்புளுந்து களியை உங்கள் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் வந்து சுரைக்காய் சாம்பாரும் காலிஃப்ளவர் 65 அப்புறம் குக்கும்பர் இது தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் இந்த கருப்பு உளுந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். நான் சாப்பிடும் போது மட்டும் கொஞ்சமாக வந்து லைட்டாக குழி விட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பசங்களுக்கு கொடுத்தேன். பசங்களும் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாங்க. ஸோ உங்கள் உடம்பையும் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்களும் சாப்பிடுங்க, பசங்களுக்கும் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.